Let's cook. Let's eat. ஸோ வாங்க சிகப்பரிசி உப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1.5 கப் சிகப்பரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் துருவ தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் இதை பிணைகிறதுக்கு தண்ணி தேவையான அளவு. இந்த சீரகத்தை வந்து 1-2 முணுக்கி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலையை வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நான் வச்சுட்ட சிகப்பரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா துருவ தேங்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். சீரகம், கருவேப்பிலை, ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பச்சைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி நார்மல் பச்சை தண்ணியே ஓகே, சுடு தண்ணி வேணுங்கிறது இல்லை. பாருங்க, பிணைஞ்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து சும்மா கையாலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கலாங்க. ஜஸ்ட் இந்த 3 விரலை வச்சு இப்படி சும்மா அமர்த்தி விட்டுருங்க. இந்த மாதிரி பாருங்க, நம்ம பிடிச்சி வச்சாச்சு. அடுத்து வந்து இதை நம்ம இட்லி சட்டியில் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு இட்லி சட்டி வச்சுக்கோங்க. அது சூடு வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே நான் அதில் வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். அதை இது ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, நல்லா வந்துடுச்சு. நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இதோ ரொம்ப டேஸ்டியான சிகப்பரிசி உப்பு கொழுக்கட்டை ரெடி.